தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு மாலிக் குடியரசுக்காக இன்றைக்கு தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த மாலிக் குடியரசு என்பது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடாகும். இதனுடைய தலைநகர் பமாகோ ஆகும். இத்தேசத்திலே சுமார் 1% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இத்தேசத்தின் மக்கள் தொகையானது 2,19,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இத்தேசமானது 19 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய ஆளுகை இருக்கும்படியாகவும் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் இந்த மாலிக் குடியரசின் மீது பதிக்கப்படும்படியாகவும் இங்குள்ள ஒவ்வொருவரும் கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்கிற கிருபையை தேவன் அருளி செய்யும்படியாகவும் இன்றைக்கு மாலிக் குடியரசுக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. மாலிக் குடியரசுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுமார் 2,19,00,000 அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்துல அப்பா கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. 1% கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே தேவனுக்கென்று உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆம் ஆண்டவரே, தங்களுடைய தேசத்துக்காக கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய், தேசத்தின் ரட்சிப்புக்காக திறப்பில நிற்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய தேசமானது தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமுள்ள தேசமாய் மாற்றுகிற கிருபையை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த 1% கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்து அநேக ஊழியர்கள் புறப்படத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அறிவிக்கப்படாத இடங்களிலும் ஆண்டவரே சுவிசேஷம் உள்ளே பிரசங்கிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளும் நீங்க ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அந்த நல்ல கிருபையை தருகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ளதாய் காணப்படட்டும். ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல பொறிக்கப்படட்டும். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.